காமராஜர் தான் இந்தியை தமிழ்நாட்டில் திணித்தார் என்ற பொய் பிம்பத்தை கட்டமைத்து காமராஜரை தோற்கடித்தது இந்த திராவிட பொய் கும்பல். தூங்கும் புலியினை பறை கொண்டெழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்புவோம், திங்குரு பகைவர் இவரென நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியில் வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் கொண்டோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கட்கு இங்குள்ள நரிகளால் தொல்லையா, நாம் தமிழர். திருமங்கலம் மண்ணின் எங்கள் செல்ல மகள் செல்லமணி அவர்கள் ஜூடோ விளையாட்டுக் கலையிலே தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் வென்றார் என்கின்ற மகிழ்ச்சி செய்தியை அண்ணனோடு பகிர்ந்து சான்றிதழையும் அதற்கான பதக்கத்தையும் பெற்றுக்கொள்கிறார் செல்லமணி. தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் தேசிய இனத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பெருமைகள் பல நிறைந்த இந்த திருமங்கலம் மண்ணில் நாம் தமிழர் பிள்ளைகள் வென்றாக வேண்டும் தமிழ் என்று தலைப்பிட்டு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழும் தமிழர்களும் எவ்வளவு தாழ்ந்து வீழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட சான்று வேறு எதுவும் இருக்க முடியாது. உலகில் முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி தமிழ் என்று நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவினைய பாவாணர் தன் ஆய்விலே நிறுவி காட்டியிருக்கிறார். அவர் தமிழர் தன் இனத்தின் மீது மொழியின் மீது பற்றின் காரணமாக அவ்வாறு கூறலாம் எழுதலாம் என்று எண்ணினாலும் கூட உலகின் பல்வேறு மொழியியல் ஆய்வு அறிஞர்களும் அதே கருத்தை பதிவு செய்கிறார்கள். குறிப்பாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர் உலகில் மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று பதிவு செய்கிறார். இங்கே இந்திய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கூட இங்கே பதிவு செய்வதில்லை, வெளிநாட்டுக்கு எங்கு சென்றாலும் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார். அது நாம் பேசுவதைத்தான் அவர் அங்கே போய் பேசுகிறார். இங்கே ஒரு வழக்கம் இருக்கிறது. இப்போது முதலீட்டாளர்களை இழுத்து வர சென்றிருக்கிற நமது மதிப்பிற்குரிய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் சென்று அங்கே இருக்கிற தமிழர்களிடத்திலே பேசுகிறார். நாம் தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் பெருமை என்று. திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் தமிழ் தாயின் பிள்ளைகள் நாம் என்பதில் பெருமை என்று பேசுகிறார். சாதி மதங்களை கடந்து தமிழர்களை ஒன்றிணைக்க வலிமை பெற்ற ஒன்று தமிழ் என்று பேசுகிறார். இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு தடவை அவர் பேசி நீங்கள் கேட்டதுண்டா? பேச மாட்டார்கள். ஏனால் இங்கே பேசுவதற்கு சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் இருக்கிறார்கள்.
இதை வேற எங்கேயாவது போய் பேசினால்தான். எல்லோருக்கும் தெரியும் தமிழ் மிக மூத்த மொழி, தமிழ் இனம் உலகில் மிக மிக தொன்மையான ஒரு பேரினம் என்பது தெரியும். தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம். அதையும் அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் தங்கள் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். பிறகு மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று நிறுவினார்கள். அந்த நேரம் நான் எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் அழைத்து பேசினேன், இதை ஒரு விவாத பொருளாக எடுங்கள் என்று. யாரும் எடுக்கவில்லை. ஏனென்றால் தமிழர்களுக்கு அந்த பெருமையை விட்டுக் கொடுக்க இங்கே எவரும் தயாராக இல்லை. இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். காரணம், இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று அறிவாசான அம்பேத்கர் பதிவு செய்கிறார். அதைத்தான் என்னுடைய தம்பி நாகேந்திரன் கூட சிலப்பதிகாரம் பாடிய பாடலை பதிவு செய்தார். பகிர்வெளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று. இமய வரை பரவி வாழ்ந்தவன் தமிழ். இமயத்திலே கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் ஊரா நாட்டில் போய் கொடியை நட்டிருக்க வாய்ப்பில்லை. அதுவரை அவன் எல்லை, அதுவரை அவன் நாடு, அவன் நிலப்பரப்பு, அவன் அதிகாரம். அவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இன்றைக்கு காலடியில் குறுகி வீழ்ந்து கிடக்க காரணம் என்ன என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் பெற்றோர்கள் எண்ணினும் இலையை என் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து தெளிந்து சிந்திக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மொழியின் பிள்ளைகள் தாய் நிலத்திலேயே தமிழ் எழுச்சி வர வேண்டும், தமிழர் மீட்சி வர வேண்டும், தமிழ் வென்றாக வேண்டும் என்று பேச வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால், தன் தாய்மொழியை மீட்க காக்க போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இது இதைவிட ஒரு கொடிய இழிவு, பெருத்த அவமானம் வேறு எங்கு இருக்கிறது? வேறு என்ன இருக்கிறது? நாடு தமிழ்நாடு, இது தமிழனுக்கும் தமிழுக்கும் சுடுகாடு என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய என் உடன் பிறந்தார்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் நமது முன்னவர்கள். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இது திராவிடர்கள் வைத்ததல்ல, நமது மூதாதைகள். கியாபி விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலையடிகள், திருவிக்கா, சீபா ஆதித்தனார் போன்ற தமிழ் பெரும் அறிஞர்கள் வைத்தது. சோமசுந்தர பாரதியார். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் முழக்கத்தை முன்வைத்தவர் சீபா ஆதித்தனார், நாம் தமிழர் கட்சியின் தோற்றுவர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. எல்லாம் முன்னவர்கள் வைத்த முழக்கங்களை தனதாக்கி கொண்டு வெற்று கூச்சலாக மாற்றியவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள். மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்றான் புரட்சி பாவலர். வருந்தினான். ஆனால் இன்று தெரு இருக்கிறதா? ஸ்ட்ரீட், நிலச்சாலை இருக்கிறதா? அன்பு சொந்தங்களே, அவென்யூ, விரிவு இருக்கிறதா? எக்ஸ்டென்ஷன், பிரிவு இருக்கிறதா? செக்டர், குடியிருப்புகள் உண்டா? காலனி, அடுக்ககங்கள் உண்டா? பிளாட்ஸ். இது திட்டமிட்டு நம்மரும் தாய்மொழியை அழித்து ஒழிக்கிற கொடுஞ்செயலை செய்தவர்கள் இந்த திராவிடர்கள்.
மொழி மீது ஏற்பட்ட பற்றின் காரணமாக எழுந்த புரட்சி தீயிலே அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சியை உட்கார்ந்தவர்கள் இவர்கள். விருதுநகர் மண்ணிலே, பிறந்த மண்ணிலே பெருந்தலைவர் நம் தாத்தா காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். அவர் தோற்று போனார் என்று சொல்ல முடியாது, தோற்கடிக்கப்பட்டார். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுச்சியோ புரட்சியோ ஒரு இளவும் இல்லை, தமிழ் மீது இருந்த பற்று. இந்தியை திணிக்கிறார்கள். இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சினார்கள் தமிழர்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ? புரட்சி பாவலன் அறைகோல் விடுத்து அழைத்தார். ஓடி வந்தார்கள் பெருமக்கள். 1935 நடந்த மொழி போராட்டத்திலே நடராஜன், தாளமுத்து தொடங்கி எண்ணற்ற ஈக மறவர்கள். அந்த பற்ற வைத்த நெருப்பு திரும்பி 65 காலகட்டத்தில் பற்றி எரிந்தது. அன்னை மொழியை அழித்து விடுவார்கள் என்று அஞ்சினார்கள். பிறமொழி திணிப்பால் தாய்மொழி இறந்து விடுமோ என்று விழிப்புணர்வுடன், எச்சரிக்கை உணர்வுடன் களத்திலே பாய்ந்தார்கள். எண்ணற்ற மறவர்கள் தீக்குளித்து மாண்டார்கள், விஷம் நஞ்சுண்டு மாண்டார்கள், சிறை கொட்டடியிலே வாடி வதங்கி சத்தார். கீழப்பலூர் சின்னச்சாமி, விருகம்பாக்கம் அரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், சிவகங்கை ராஜேந்திரன், எவ்வளவோ பேர் மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள். பாவம், மொழி செத்து போனது. அதற்கு உயிர் கொடுத்தவர்கள் தேவையற்று செய்து விட்டார்கள், பைத்தியக்காரர்கள் என்று பழி சுமந்து நிற்கிறார்கள். நாடு தமிழ்நாடு எங்கே இருக்கிறது தமிழ்? அந்த மொழி புரட்சியிலே இதே தியாகராஜர் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள், எனது அருமை மாமா நாவுக்கரசர் காளிமுத்தவர்களும் காமராசன் அவர்களும் அந்த அரசாணையை எரித்தார்கள், எதிர்த்து புரட்சி செய்தார்கள். நாடெங்கிலும் மாணவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். அப்போதான் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த சிவகங்கை ராஜேந்திரன் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். கொந்தளித்தது நாடு, கொதித்தார்கள் மக்கள். மொழி புரட்சியில் எண்ணற்ற வீரமறவர்கள் தாய் தமிழுக்காக தன்னுயிரை ஈகம் செய்தார்கள். அந்த நெருப்பிலே பெருந்தலைவர் காமராஜர் மொழி மீது இருந்த பற்றிலை திணித்த கட்சி காங்கிரஸ், எதிர்த்த கட்சி திமுக என்று எண்ண வைத்தார்கள். மொழி போராட்டத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அந்த போராட்டத்தை தனதாக்கிக் கொண்டு அந்த எதிர் புரட்சியிலே அதிகாரத்தை கைப்பற்றி வந்தார்கள். அன்று முடிவு செய்தார்கள், என் உடன் பிறந்தார்களே, என் உயிர் சொந்தங்களே, தமிழர்களுக்கு உயிர் உடலில் இல்லை, அவன் மொழியில் இருக்கிறது. அந்த மொழியை அழிக்காத வரை தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் தமிழன் நாட்டை ஆள முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்போது என்ன செய்தார்கள்? அவர்களைப் போல வேகமாக முழக்க முடியும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வாழ்வது நாமாக இருந்தாலும் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். முழக்கத்தில் மயங்கினோம், வீழ்ந்தோம். நிலை என்ன? வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும். மாற்றினார்கள். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எங்கே தமிழ் என்ற கேட்கிற நிலைக்கு தாழ்ந்தோம், வீழ்ந்தோம். எங்கே இருக்கிறது உன் மொழி? என்ன உலகில் மற்ற மொழிகளைப் போலவா? உலகில் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. என்னரும் சொந்தங்களே, மணி நெற்றி உமிழ் சங்கன் தளல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ்கிறான். சொற்றமிழால் என்னை பாடு என்கிறார். நம்பி ஆரூரான்ட்ட போய் சிவபெருமான் சொற்றமிழால் என்னை பாடு, பாவை பாடிய வாயால் கோவை பாடுகின்ற மாணிக்கவாசகர்கிட்ட போய் கேட்கிறப்படி, இந்த கோவை, இந்த அரசனை பாடு, பாவை பாடிய வாயால் கோவை பாடு அப்படின்றார். தமிழை பாட வைத்தல்லியது. அன்னைக்கு மந்திரத்தை ஓதுறதில்லை, பேசுறதில்லை, பாடுறதுதான். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இறையடி நிழலே என்று அப்பர் பெருமகனார் பாடினார் என்றால் பாட்டுத்தான்.
அதனாலதான் பாட்டுக்கு மயங்கும் பைந்தமிழ் சொக்கன் என்று குமரகுருபரர் சிவபெருமானை போற்றுகிறார். பாட்டுக்கு மயங்கி